இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் அந்த பில்டிங்குக்கு வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து லைட் போட்டுட்டாங்க. அது ரொம்பவுமே அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த இடத்தினுடைய ஒரு அழகுக்கான காரணம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். அந்த சன் வந்து அப்படியே இதில் படையக்கில் இந்த பில்டிங் எல்லாம் அவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்க. அப்படியே செம்மையாக இருக்குது எல்லாமே. பார்த்தீங்களா, அப்படி எல்லாமே செம்மையாக இருக்குது. அழகாக சன் அப்படியே செட் ஆகி கொண்டு வருது. வாங்க நாங்கள் அப்படியே நடந்து பார்த்து கொண்டு போவோம். வெள்ளவத்தை ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். ரயில் வரப்போகுது. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் திட்டக்கோட்டைக்கு போகிறோம். திட்டக்கோட்டைக்கு போகிறதுக்கு முதல் கோல்வேஸில் இறங்க போகிறோம். கோல்வேஸ் பார்க்க போகிறோம். கோல்வேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கொழும்பு நகரை சுற்றி பார்க்க போகிறோம்ன்ற அந்த எபிசோடில் கோல்வேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் வெள்ளவத்தையிலேருந்து போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ட்ரெயின் வந்துட்டுது. நாங்கள் இன்னைக்கு கிளம்ப போகிறோம். நாங்கள் வந்தோன்றது வந்துட்டது. ரயில் வந்துட்டது. போகிறோம். ஏறிட்டோம். இது வெள்ளவத்தை கடற்கரை. சன்செட் ஆக போகுது. நாங்கள் சன்செட்டை வந்து கோல்வேஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிருக்கோம். பார்ப்போம். ட்ரெயின் போட்டோம் பார்ப்போம். பீச் இங்கே வந்து கணவர் குளிக்க வருவாங்க. கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். ட்ரெயின்லேருந்து இறங்கியாச்சு. இப்போ நாங்கள் கோல்வேஸை நாடி போய் கொண்டிருக்கிறோம். கோல்வேஸில் பார்த்தா சன்செட் பார்க்கலாம்னு நினச்சேன். நான் போங்கடையில் சன்செட் ஆகிரும் போல இருக்குது. பார்ப்பேன். நான் போங்கடையில் சன்செட் ஆகாட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. கோல்வேஸுக்கு போகிற பாதையை பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்வேஸுக்கு பின்பக்கத்தால் போய் கொண்டிருக்கிறேன். இந்த கோல்வேஸை சுற்றி முன்பக்கம் எல்லாமே பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் தான் பாருங்க. பெரிய பெரிய ஹோட்டல் பில்டிங்கள். ஆனால் இந்த அதுக்குள்ளே தான் நாங்கள் போன ஒன் கோல்வேஸ் மால் இருக்குது. இது வந்து தாஜ் சமுத்ரா. அப்படி அது ஒரு ஹோட்டல். அதுவும் வந்து ஒரு ஹோட்டல் தான். என்ன பேருன்னு என்ன தெரியல. இதுவும் வந்து ஒரு பில்டிங், பெரிய பில்டிங், ஹை ரைஸ் பில்டிங். அப்படி எல்லாமே ஹோல்வேஸை சுற்றி தான் இருக்குது. ஹோல்வேஸுக்கு வந்து பெரிய ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறை பற்றி நாங்கள் பார்ப்போம். நம்ம ஹோல்வேஸில் போயிட்டு பார்ப்போம். நல்ல காலமாக இன்னும் சன்செட் ஆக இல்லை. சன்செட் ஆகி கொண்டு இருக்குது. நான் அதுக்குள்ளே வந்துட்டேன்.
வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். க்ரௌட் நிற்குது, நல்ல க்ரௌட் நிற்குது. கிட்ட போய் பார்ப்போம். சன் செட் ஆகி கொண்டு இருக்குது. அங்கே பாருங்க, அதிகமான மக்கள் இதில் இருக்கும். அங்கே தான் இன்னும் கூட மக்கள் இருக்கிறாங்க. இது கொஞ்சமே வழியாக இருக்குது. இங்கே அப்படியே ஹோட்டல் பகுதி, ஹோட்டல் இருக்குது. அந்த சன் வந்து அப்படியே இதில் படையக்கில் இந்த பில்டிங் எல்லாம் அவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்க. அப்படியே செம்மையாக இருக்குது எல்லாமே. பார்த்தீங்களா, அப்படி எல்லாமே செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது. இதுதான் ஹால் பேஸ். இந்த கடற்கரை அழகு, அதற்கு பின்னால் இருக்கிற அந்த கட்டிடங்களுடைய அழகு. அதான் வந்து ஃபோர்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சைனா சிட்டி அங்கே இருக்குது. அதுவுமே நல்ல டெவலப்பாக இருக்குது. நாங்கள் அதுக்குமே போக முடிஞ்சால் போவோம். நாங்கள் இன்றைக்கி ஹோல் பேஸை பார்ப்போம். ஹோல் பேஸை பற்றி எனக்கு வரலாறுகள்லாம் இருக்குது. நாங்கள் அதுகளையுமே தொடர்ந்து பார்ப்போம். நாங்கள் ஒரு இடத்துல போய் இருந்து போட்டு அதை பற்றி கதைப்போம். சன் வந்து செட் ஆக போகுது. வழியாக பாருங்கள், இப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த காலி முகத்திடல் வந்து சன்செட் பார்க்குறதுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த சன்செட் சன்ரைஸை பார்க்குறதுக்குன்னு சொல்லி அதிகமான மக்கள் இங்கே வருவாங்க. பாருங்கள், அந்த கடல் அலைகள் அதோடு சேர்த்து அந்த சன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வரைய கொண்டு போகிற மிக அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதோடு சேர்த்து அங்கே கடல்லையெல்லாம் மக்கள் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. இங்கே அப்படியே இருக்கிறாங்க ஆட்கள் எல்லாம். இந்த பில்டிங்கில் படுற அந்த வெளிச்சம் எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்படியே ஆல்வேஸ் இந்த அழகு அப்படியே செம்மையாக இருக்குது பார்க்க. இப்படி தூரத்துலேயே 2 கப்பல் எல்லாமே கிடக்குது. இது வந்து ஒரு துறைமுகமாகவும் இருக்கிறபடியால், அங்கால துறைமுகம் இருக்கிறபடியால் கப்பலும் இருக்குது, கப்பலும் நிற்குது. சன் அப்படியே செட் ஆகி கொண்டு வருது. வாங்க நாங்கள் அப்படியே நடந்து பார்த்து கொண்டு போவோம். அழகான சன்செட் வந்து அப்படியே நடந்து கொண்டு இருக்குது. அப்படியே கீழே இறங்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறங்கிடும். இங்கே பாருங்க, எவ்வளோ பேர் குளிச்சு கொண்டுருக்குறாங்கன்னு பாருங்க. அதிகமான மக்கள் குளிச்சு கொண்டுருக்குறாங்க. இதில் நல்ல கடையெல்லாம் போட்டிருக்கு. இங்கே பாருங்க, இது நாங்கள் கடைகளை போகிற இரவுக்கு பார்ப்போம். இப்போ நாங்கள் சன்செட் டைம் அப்படியே இந்த பக்கத்தையும் இருக்க போய் பார்ப்போம். சன்செட் ஆகிட்டுது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சன்செட் ஆகிட்டுது. எவ்வளோ பேர் கடலில் குளிச்சு கொண்டு நிற்கிறாங்கன்னு பாருங்க. அழகிய சன்செட்டோடு இங்கே பாருங்க எவ்வளோ பேர் குளிச்சு கொண்டு நிற்கிறாங்கன்னு சொல்லி. மண் விளையாட்டு, கடற்குழிகள், சன்னம் அப்படியே செட் ஆகி கொண்டு வருது, இறங்கிட்டுது. வெளிச்சமெல்லாம் குறைஞ்சி கொண்டு போகுது. அந்த பில்டிங்களில் பட்ட வெளிச்சமெல்லாம் இப்போ இல்லை. அந்த சன் செட் ஆகினபடியாக இல்லை. அதிகமான வெளிநாட்டாக்களும் இந்த இடத்துல தான் முக்கியமாக திரளுவாங்க சொன்னால் இது ஒரு பிரபலமான இதுதான். நாங்கள் அதில் ஒரு பாலம் மாதிரி இருக்குது, அது இருக்க போய் பார்ப்போம். இதுலேயுமே ஒரு பாலம் ஒன்று இருக்குது. இதில் ஏறி போய் மக்கள் பொதுவாக அதில் நின்று ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுப்பாங்க. அது மிக அழகாக இருக்கும். இந்த பாலத்தில் நாங்கள் ஏறி பார்ப்போம். இந்த பாலத்தில் இருந்து இந்த ஹோட்டல்ஸ் இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்கு, எவ்வளோ மக்கள் இதில் இருக்கிறாங்கன்னு பாருங்க. இங்கே அப்படியே ஹார்பர், அதில் அப்படியே ஃபோர்ட் சிட்டி, இதில் இருக்கிற ஆட்கள் எல்லாமே செம்மையாக இருக்குது. அப்படியே முக்கியமாக இந்த ஹோல் பேஸுக்கு வந்தால் இந்த இடத்துக்கு வரணும், இந்த இடத்த வந்து பார்க்கணும். அதான் அழகாக இருக்கும். அந்த கலதாரி ஹோட்டல் இருக்குது. இப்படி எல்லா ஹோட்டலுமே இதில் இருக்குது. நாங்கள் அப்படி அங்கே போய் பார்ப்போம். கொழும்புக்கு வந்தால்
முக்கியமாக எல்லாருக்கும் இருக்க வேண்டிய இருக்கிற ஆசை என்னன்னு சொன்னால் கோல்பேஸுக்கு வரணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்து இருக்கும். அந்த கோல்பேஸுக்கு வராமல் இருக்கக்கூடிய யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே கொழும்புக்கு வந்தாலுமே அந்த கோல்பேஸில் வந்து ஒருக்கா இருந்துட்டு போகணும் என்று சொல்லி அந்த உணர்வு தான் அவங்களுக்கு இருக்கும். கோல்பேஸுக்கு வந்துடணும்ன்ற அந்த உணர்வு இருக்கும். அப்படி ஒரு பிரதான இடத்துல தான் இந்த கோல்பேஸ் அமைந்திருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ ஒரு கொழும்பினுடைய மத்திய பகுதின்னு சொல்லலாம். அப்படி ஒரு பகுதியில் தான் இந்த கோல்பேஸ் அமைஞ்சிருக்குது. இந்த கோல்பேஸுக்கு பக்கத்தில் பழைய பார்லிமெண்ட் இருக்குது. இப்போ புதுதாக அமைக்கப்பட்ட ஃபோர்ட் சிட்டி, அதாவது சைனா கட்டுற ஒரு சிட்டி ஒன்று இருக்குது. அதை விட சங்கரில்லா, தாஜ் சமுத்ரா போன்ற பல கட்டிடங்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும், பல கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது. அப்படி கொழும்பினுடைய மிக முக்கியமான பகுதின்னு சொன்னால் இதன்று தான் சொல்லலாம். ஆனால் முந்தைய காலங்களில் இது வந்து குதிரை பந்தயம், பெரிய அதாவது கார் பந்தயங்கள் எல்லாம் நடத்துகிற ஒரு பந்தய தலமாக இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த காலத்தில் பந்தய தலங்கள் எல்லாம் இதில் நடந்திருக்குதாம், பந்தயங்கள் எல்லாம் இதில் வைக்கப்பட்டிருக்குதாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இது வந்து ஒரு மக்கள் கூடுற ஒரு பிரதான இடமாக ஆக்கப்பட்டிருக்குது. அதுதான் உண்மை. காலையிலையும் மாலையிலையும் இந்த இடத்துல அதிகமான மக்களை காணலாம். என்று சொன்னால் காலையில் சன் செட்டை பார்க்குறதுக்காகவும் உடற்பயிற்சி செய்கிறதுக்காகவும், அதே மாதிரி மாலையிலையும் வந்து அதிகமான மக்களை இங்கே பார்க்கலாம். இந்த கோல் ஃபேஸ்ன்னு இதுக்கு ஏன் பேர் வந்தேன்னு சொன்னால், டச்சு மொழியில் வந்து கோல் என்று சொன்னால் வந்து கேட் அண்டு அவங்களோட மொழியில் கோல்ன்னு சொன்னால் கேட் அண்டு மொழி பெறும். ஃபாஸ் என்று சொன்னால் முகப்பு என்று பெயர். கோலண்டா கேட் அண்டு ஃபாஸ் என்று சொன்னால் முகப்பண்டு பேர். அதால் தான் அவங்க கோல் ஃபேஸ்ன்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சுக்கிறாங்க. அதை அப்படியே நாங்கள் கோல்பேஸ்ன்னு சொல்லி அழைக்கிறோம். இதுதான் இந்த கோல்பேஸ்ன்னு பேர் பெறதுக்கான முக்கியமான காரணம் இதான்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணைக்குள்ள போட்டிருந்துச்சு. கோல்பேஸ்ன்னு பேர் பெற காரணம் இதான்னு சொல்லி போட்டிருந்தது. இன்னொரு சுவாரஸ்யம் இருக்குது என்னென்னு சொன்னால், ஆரம்ப காலங்களில் வந்து ஆங்கிலேயர் போயிட்டு ஏற்ற ஆட்சி காலங்கள் இருந்தது. அவங்களோட ஆட்சி காலங்களில் இந்த இடத்துல வந்து அதிகமான வெளிநாட்டவர்களுடைய பிரசன்னங்கள் இருந்திருக்குது. அவங்கள இங்கே வந்து வரவிடாமல் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இது கடல் பகுதியாக இருக்கிறதால அதிகமான வெளிநாட்டவர்களுடைய வரவு இந்த பக்கத்தில் உடனடியாக ஏற்பட்டுரும். அதுக்காக வேண்டி அவங்கள வந்து இதில் வராமல் பண்ணுறதுக்காக வேண்டி இதில் வந்து அந்த பீரங்கிகள் எல்லாம் இதில் பொருத்தப்பட்டிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் எல்லாம் பீரங்கி எல்லாம் இருக்குது. அங்கே பார்த்தா தெரியும், அந்த பீரங்கி எல்லாம் இருக்குது. உண்மையாகவே அந்த பீரங்கி வந்து இப்போ வைக்கப்பட்ட பீரங்கி இல்லை, இது வந்து முந்தைய வைக்கப்பட்ட பீரங்கி, ஆதி காலத்தில் வைக்கப்பட்ட பீரங்கி. அது இப்படியே இப்பயும் அது நடைமுறைக்கு இருக்குது. அதாவது வந்து எப்பயுமே போர் நடக்கும்னு சொல்லி ஒரு சொல்லப்படுற ரீதியில் தான் அந்த பீரங்கி இதில் வைக்கப்பட்டிருக்குது. அதான் அந்த பீரங்கி இதில் வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் அதுதான். நான் கோல்பேஸில் வந்தால் பொதுவாக அந்த பீரங்கி இதெல்லாம் பார்ப்போம். ஆனால் அதுக்கான காரணம் தெரியாது, அழகுக்கான நேப்பம் இல்லை. அது ஆதி காலத்தில் போருக்காக வெளிநாட்டவர்களுடைய அதாவது ஊடுருவலை தடுக்கிறதுக்காக வேண்டிய ஒரு பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டது தான் அது. அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த கோல்பேஸ் வந்து ஆதி காலத்தில் அதாவது சடலங்கள் புதைக்கிற என்னென்னு சொல்கிறது மயானமாக இருந்ததுக்கான ஆதாரமும் இருக்குது. சடலங்கள் ஆதி காலத்தில் இங்கே புதைக்கப்பட்டிருக்குது என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த சடலங்கள் புதைக்கப்படுற ஒரு இடமாக, ஒரு மயானமாக இது இருந்திருக்குது என்று சொல்லியும் ஒரு கதை இருக்குது. அப்படி பல கதைகள் இந்த கோல்பேஸை பற்றி இருக்குது. நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதை பற்றி சொன்னால் அவங்களுக்கு போர் அடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாருங்கள், அந்த பில்டிங்குக்கு வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து லைட் போட்டுட்டாங்க. அது ரொம்பவுமே அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த இடத்தினுடைய ஒரு அழகுக்கான காரணம். ஏன்னா மிங்காலுக்கு ஹோட்டலும் லைட் போடுவாங்களா இல்லை இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. மிக அழகாக இருக்கும். அங்கால பார்லிமெண்ட் இருக்குது. நாங்கள் அந்த பார்லிமெண்ட்டையும் இரவில் பார்லிமெண்ட் நல்லா இருக்கும், அதையுமே ஒரு போய் பார்த்துட்டு வருவோம். இங்கே பாருங்கள், இதில் இந்த சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு கடைகள் இருக்குது. சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான விளையாட்டு தளம் இருக்குது. அங்கே எல்லாமே இதில் இருக்கும். பொதுவாக வந்து எல்லாருமே வந்து
சந்தோஷமாக இருந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். கொழும்பில் வாழ்கிற மக்களை நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் எப்பயுமே ஒரு வீக்கில் ஒரு நாள் இருந்தாலும் இந்த கோல்வேஸுக்கு வராமல் இருக்க மாட்டாங்க. எப்பயுமே அவங்க லீவு கிடைக்கிற நேரம் இந்த இடத்துக்கு வருவாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு முக்கியமாக இருக்குமேன்னு சொன்னால் இந்த இடம் வந்து அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான இடம். அப்படி பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து இதில் இருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போவாங்க. ஒரு ஃப்ரீ டைமில் இருந்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இருப்பாங்க. கோல்வேஸுக்கு வந்தால் ஏதாவது சாப்பிடணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி, இறால் வடை எல்லாம் இருக்குது. நண்டு வடையும் இருக்குது. பாவம் என்ன வேண்டலாம்னு பார்ப்போம். ஓ எவ்வளோ நண்டு வடை எவ்வளவு? அது எவ்வளோ? 150 ரூபா. உளுந்தோட 100 ரூபா. பனிகளோட 150 ரூபா. இஸ்ரா 100 ரூபா. அது 5.150 ரூபா. அது என்னது ஒரு தருவீங்க? எல்லாம் கிரேவி போட்டு சிலட் கொடுத்தாரு. ரைட். அப்போ அந்த அதில் ஒன்று தான். அது என்னென்னு சொன்னீங்க? அது நான் ரொட்டி சொல்லிட்டு நான் ரொட்டியா? நான் ரொட்டி ஒன்று சாப்பிடுவோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அண்ணாட கை பக்குவத்தை பார்ப்போம். அதில் பொரிச்சு தான் தருவீங்க அப்போ? சுட சுட. ஓகே ஓகே. இப்படி பொரிச்சு எடுத்துருக்கிறார், பார்ப்போம். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. பாருங்கள், காசு கொடுத்துட்டு கிடைக்கணும். இதில் அப்படியே இருந்தாச்சு. இதை சாப்பிட போகிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதில் பொரிச்சு அப்படியே மொறுன்னு இருக்குமான்னு நினைக்கிறேன். வா, உரைப்புக்கு நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கு. அதுவுமே அந்த எண்ணெயில் திருப்பி பொரிச்சது தான் டேஸ்ட். நல்லா இருக்கு. உள்ளுக்குள்ள முறுக்கு இந்த கரெக்ட் அதெல்லாம் சீவி போட்டுக்கிறா. அதுவும் நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. சாப்பிட்டு போட்டு அழகுல ரெண்டு மூணு இது சாப்பிடுவோம். பார்லிமெண்ட்டை பார்க்கணும்னு போகணும்னு நினச்சேன்னா பார்லிமெண்ட் வந்து இரவாக போச்சு. அப்போ அங்கே வந்து லைட் வெளிச்சம் வடிவாக இல்லை. அப்போ கொஞ்சம் வீடியோ எடுத்தால் கிளியர் இருக்காது. இப்போ அதால் அதை நான் நாளைக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். நாம் இந்த இரவு கோல்வேஸினுடைய அந்த வைப்போட இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த லைட் எல்லாம் போட்டு, கோல்வேஸ் இரவுலேயுமே அழகு தான். பகலில் வந்து இப்போ வெயில் கூட இருக்கிறதால கிரவுட்டும் இல்லை, ஆக்களும் இல்லை. மார்னிங்லேயும் ஈவினிங்லேயும் கோல்வேஸ் வந்து ஒரு அழகு தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது. அந்த ஹோட்டல்கள்ட்ட அந்த லைட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த வாகனங்கள் போகிற வாகனங்கள்ட்ட லைட்டு எல்லாமே அழகாக இருக்குது. பார்லிமெண்ட் வந்து அங்கே தான் இருக்குது. அந்த பார்லிமெண்ட் வந்து இருட்டாக இருக்குது. சில நேரம் செக்யூரிட்டி பர்பஸ் ஏதாவது கதைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதால் நாங்கள் அங்கே போகலை. நான் மார்னிங் உங்களுக்கு நாளைக்கு அதை கொண்டு போய் அதை வழியாலன்னு தான் பார்க்கலாம். அப்போ நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்த இடம் வந்து அந்த இலங்கையில் நடந்த போராட்ட நேரத்தில் இந்த இடத்துல தான் அந்த போராட்டக்காரர்கள் அமர்ந்திருந்து பெரிய போராட்டம் நடந்த இடம் இந்த வழி தான். கொழும்பு இந்த மத்திய பகுதியில் இருக்கிற மிக பரந்த ஒரு இடம்னு சொன்னாலே இந்த கோல்வேஸ் தான். கோல்வேஸ் தான் ஒரு பரந்த இடம்னு சொல்லலாம். மிக வெளியான இடம்னு சொல்லலாம். ஆரம்ப காலங்களில் இன்னுமே மிக பரந்த இடமாக இருந்ததாம். பிற்காலத்தில் இது எல்லைப்படுத்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடமாக மாற்றுப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதி காலத்தில் ஆங்கிலேயர், பிரித்தானியர், போர்த்துகேயர் அந்த காலத்திலேயே
இது வந்து அவங்களோட ஆளுகைக்குள்ளேயும் இலங்கையில் உள்ளவர்களுடைய ஆளுகைக்குள்ளேயும் உட்பட்டு மக்களுடைய பாவனைக்காக இது பாவிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் இப்போ நடந்த இந்த போராட்டத்துக்காக இது பாவிக்கப்பட்டன்னு தான் நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுக்கு முதல் நடந்த பல போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள் கூட இந்த காலி முகத்திடலில் தான் இடம்பெற்றிருக்குது. அதுக்கான ஆதாரங்களும் இருக்குது. காலி முகத்திடலில் தான் பல போராட்டங்கள் முதல் நடந்திருக்குது. அதே மாதிரி இப்பயுமே அண்மையில் நடந்த அந்த போராட்டத்தை பற்றியும் எங்களுக்கு தெரியும். அதுவுமே இப்போ தான் நடந்தது. அப்படி எல்லாமே இந்த இடத்துல நடந்திருக்கு. அப்படியான ஒரு இடம்தான் இந்த ஹால்வேஸ். இதை பார்க்குறது ஒரு பெரிய விஷயம். அதுலேயுமே வந்து இந்த ரோட்டில் இந்த நைட்டில் இந்த லைட்டோடு பார்க்குறது மிக அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த வாகனங்கள் வரைக்குள்ள இந்த ஹால்வேஸ் இந்த சைட்டால் இப்படியே நடந்து போகல மிகவும் அழகாக இருக்குது. அதான் நீங்கள் வந்தால் ஒரு மாலை பொழுதில் வந்தீங்கன்னு சொன்னால் ஹால்வேஸினுடைய அந்த சூரியன் மறைகிற அந்த காட்சியையும் இந்த இரவில் இந்த பில்டிங்களுடைய அந்த லைட் இரவில் இதில் நின்று பார்க்கல இரவு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த கரையோரங்களில் லைட் போட்டுக்கிறாங்க. அதுவுமே பாருங்கள் மிக அழகாக இருக்குது. இந்த இதில் அப்படியே வாகனங்கள் போய் கொண்டிருக்குது. அதுக்குமே அழகாக இருக்குது. உங்களுக்கு 2 பகுதியை நான் காட்டியிருக்கிறேன். இரவில் எப்படி இருக்கும், பகலில் எப்படி இருக்கும் ஹால்வேஸ் அண்டு 2 பகுதியுமே நான் காட்டியிருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்தும் கொழும்பு நகரை சுற்றி பார்க்க போகிறோம் என்ற இந்த சீரீஸில் நாங்கள் இந்த ஹால்வேஸை இன்றைக்கு பார்த்துருக்குறோம். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொழும்பு நகரை பற்றிய பல வீடியோக்கள் வரும். தொடர்ந்தும் நீங்கள் எங்களோட சேனலோடு இணைந்திருங்கள். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் மற்றாக்களுக்கு காட்டும். கஷ்டப்பட்டு எடுக்கிற ஒவ்வொரு வீடியோக்கும் பலன் வந்து அந்த நீங்கள் பண்ணுற லைக் தான். கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும், உங்களுடைய ஆதரவுமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவோட நான் இந்த ஹால்வேஸ் என்ற இடத்திலிருந்து நான் விடைபெற்று கொண்டு இன்னும் ஒரு இடத்துல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லைட் வந்துட்டு இன்னும் ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் ஒரு இடத்துலேருந்து இன்றைக்கு ஹால்வேஸில் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். வணக்கம்.